ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இந்த வீடியோல அடுத்த வாரத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல காட்டுற ஸ்டாக்ஸ் தான் என்னோட வாட்ச் லிஸ்ட்லயே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ல போற என்ட்ரி பிரைஸ்ல தான் நானும் இந்த ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுக்க போறேன். உங்களுக்கு நான் வீடியோல காட்டுற சார்ட்ஸ் எல்லாம் கிளியரா வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுல அப்டேட் பண்றேன். சோ இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நான் இதை சார்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு ஒரு சைட்வேஸ் கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிருக்கு. இந்த சைட்வேஸ் கன்சல்டேஷன் ஃபேஸ் பிரேக் அவுட் கொடுத்து அகைன் ஒரு ஆல் டைம் ஹை வச்சுட்டு கீழே இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக் அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்க இந்த இடத்துல கிளியரா பார்க்கலாம், ஒரு நல்ல அக்ரெசிவான மூவ் கொடுத்துருக்கு. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல கண்டிப்பா ஒரு செல் ஆஃப் வரும். செல் ஆஃப் வந்துட்டு அதுக்கப்புறமா ரிவர்சல் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அந்த ரிவர்சல் ஏரியாவை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஐ திங்க் இந்த ஸ்டாக் நிறைய ஃபேர் வேல்யூ கேப் விட்டுட்டு போயிருக்கு. சோ இந்த ஸ்டாக் நீங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ல நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஒரு செல் ஆஃப் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கும் போது ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டிலா இருக்கணும். அதே மாதிரி பையிங் கேண்டிலா இருக்கணும். அது ஒரு ஹேமர் கேண்டிலா இருக்கலாம், இல்லனா ஒரு லாங் மரபோஸ் கேண்டிலா கூட இருக்கலாம். ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டிலா இருந்தா ஃபார் பெட்டர். அப்படி கிரீன் கலர் கேண்டில் இல்லாம ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே இந்த ஸ்டாக் ஃபில் பண்ணிட்டு அகைன் ரிவர்சல் கொடுக்கும். ஸோ ரிவர்சல் கொடுக்கும்போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா உங்களால ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா IIFL Finance. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க பாருங்க. லோல இருந்து ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்போ இந்த ஸ்டாக் இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம தாராளமா இந்த இடத்துல என்ட்ரி போலாம். சோ பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரியே பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ட்ரி போகணும். பிஃபோர் பிரேக் அவுட் நம்ம என்ட்ரி போக கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்க பாக்குறது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நான் சார்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ட்ரி எடுக்கும் போது எப்பவுமே 1 hour டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி எடுக்கணும். எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ரி போகலாம். 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல கிடையாது. 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சாலே போதும். நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அந்த இடத்துல. சோ என்ட்ரி எடுக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 540, ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 525, டார்கெட் பாத்தீங்கன்னா 580. மூணாவதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா iMagical World. இந்த ஸ்டாக்கை நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல சார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் மூல்ல டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் எப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். நீங்க இந்த இடத்துல கிளியரா பார்க்கலாம், இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு தடவை இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டச் பண்ணும் போது கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு உடனே கீழே வந்துருச்சு பாத்தீங்களா. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹால்ட் ஆயிருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல சப்போர்ட் இல்லனா ரெசிஸ்டன்ட் ஏரியால ஒரு கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் இந்த இடத்துல ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ரி போலாம். இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 92, ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 90, டார்கெட் 1 பாத்தீங்கன்னா 95. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குல்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 99, அது ட்ரெண்டோட பீக். சோ ஒன்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆன உடனே நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா இந்த ஸ்டாக்கு போட்டுக்கோங்க. நாலாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா மதர்சன். இந்த ஸ்டாக் நான் 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ கரெக்ஷன் மூல்ல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்மளோட என்ட்ரி இருக்கணும். சோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் எப்போலாம் இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா டச் பண்ணதோ அப்பதான் கீழே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியால கன்சால்டேட் ஆயிருக்கு. சோ எப்பவுமே நான் சொல்றது தான், ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ரி போலாம். என்னோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 192, ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 188, டார்கெட் பாத்தீங்கன்னா 198. சோ இதுதான் என்னோட என்ட்ரி லெவல்ஸ். அஞ்சாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா டெக் மகேந்திரா. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. எப்போ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஒன்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான். சோ இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 1665, ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 1600, டார்கெட் பாத்தீங்கன்னா 1700. ஆறாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா HCL டெக்னாலஜி.
சேம் முன்னாடி பார்த்த ஸ்டாக் மாதிரி தான் இதுவும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்து இப்போ ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆல்ரெடி இந்த சைட்வேஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டில் நீங்க கிளியரா பார்க்கலாம். பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறது இல்ல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகல, ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. என்னதான் அந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தாலும் அது ரெட் கலர் கேண்டில், அதுவும் இல்லாம அந்த விக் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு கம்பேர் டு பாடி. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறது இல்ல. 1 hour டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்டாக்ல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வச்சா மட்டும் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 1815, ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1794, டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1870. நான் சொல்ற லெவல்ஸ் எல்லாம் போயிட்டு பிளைண்டா என்ட்ரி எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்க. அதே மாதிரி நான் அனலைஸ் பண்ற எல்லா மெத்தடும் நான் டெலிவரி ட்ரேடுக்காக மட்டும் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனாலிசிஸ் வச்சு நீங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் எடுத்துறாதீங்க. ஈக்விட்டில மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. ஏழாவதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா Zomato Limited, ஹைலி டிமாண்டட் ஸ்டாக்னு சொல்லலாம் இப்போதைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டாக் வந்து IPO லிஸ்ட் ஆகும்போது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் IPO லிஸ்டால வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. பட் அகைன் இப்போ வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு நல்ல ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ ட்ரெண்டோட எண்ட்ல ஒரு நல்ல கன்சல்டேட் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த கன்சல்டேட்டிவ் ஃபேஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சிருக்கான். இந்த இடத்துல நம்மளால என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வச்சிருக்கான். பட் லாஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கான். பேரிஷ் கேண்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கான். ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ போன ஸ்டாக்ல சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் 1 hour டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சா அப்படின்னா அப்போ நம்ம தாராளமா என்ட்ரி போகலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் இப்போ அதோட ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நான் சொன்ன விஷயத்துல எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ஒரு புல்லிஷ் கேண்டில்ல க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 275, ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 270, டார்கெட் 1 வந்து பாத்தீங்கன்னா 285, டார்கெட் 2 வந்து பாத்தீங்கன்னா 300. ஒன்ஸ் உங்களோட டார்கெட் 1 அச்சீவ் ஆன உடனே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா போட்டுருங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்பதான் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. ஹோப் நான் இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸோட சார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா அதுல வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வருதோ அந்த டாபிக்ல கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென், பை.